ஈவினிங் காய்ஸ். எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிபிடி ரெடி பண்ணணும். ஆனால் டைம் கிடையாது, நம்மக்கிட்ட லெஸ் டைம் தான் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிபிடியை ரெடி பண்ணணும் இன் லெஸ் டைமில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஏஐ வெப்சைட்டை எடுப்போம். ஓகே, சர்ச் பண்ணி எடுத்து காமாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணி பிபிடியை ரெடி பண்ணுவோம். அப்படி பிபிடியை ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா வாட்டர் மார்க்கோட தான் நம்மளுக்கு வரும். எக்ஸ்போர்ட் ஆகும்போது வாட்டர் மார்க்கோட தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்போது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆன இதை எப்படி நம்ம இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிபிடியை என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் பாயிண்டில் இம்போர்ட் பண்ணுறோம். பவர் பாயிண்டில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க வியூ ஆப்ஷனுக்குள்ளே போகணும். வியூ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்லைட் மாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடும் காட்டும். அந்த ஒவ்வொரு ஸ்லைடில் இருக்க வாட்டர் மார்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் நீங்கள் டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் மார்க் போயிடும். அப்படியே ஒவ்வொரு ஸ்லைடும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறோம். டெலீட் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் மாஸ்டர் வியூ அப்படி கொடுத்தா போதும். உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களுக்கு பிபிடி கிடைச்சிரும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.